ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காவி கட்டும் சீமான், கை கொடுத்த ரஜினி, போயஸ் சந்திப்பின் பின்னணி என்ன அப்படின்ற ஒரு தலைப்பில் ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரை வந்திருக்குது. இந்த கட்டுரை நாம் தமிழர் கட்சிக்குள்ள பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். சீமான் ரஜினியோட சந்திப்பை பற்றி எழுதின இந்த கட்டுரைக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இடுமனவன் கார்த்தி அவர் இந்த கட்டுரையை எழுதுறதுனால இது ஒரு மஞ்சள் பத்திரிக்கை, பணத்துக்காக என்ன வேணா எழுதுறதா, இதான் ஊடகம் அறமா அப்படின்ற அளவுக்குலாம் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது விகடன் உண்மையிலேயே மஞ்சள் பத்திரிகை தான். இந்த மஞ்சள் பத்திரிகைக்கு கடந்த காலத்தில் இடுமானம் கார்த்தி ஏன் பேட்டி கொடுத்தார் அப்படின்றது முதன்மையான கேள்வி. பல்வேறு பேட்டிகளை ஜூனியர் விகடனுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய யூடியூப் பக்கத்துக்கும் கொடுத்துருக்கிறாரு, ஜூவி இதழுக்கும் கொடுத்துருக்கிறாரு. நவம்பர் 1 ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பிளவுவாதம் எது, அடையாளம் எது என்று கூடவா விஜய்க்கு தெரியவில்லை, கேட்கிறார் இடும்பானம் கார்த்தி அப்படின்னு ஒரு இடும்பானம் கார்த்தி புகைப்படத்துடன் கூடிய ஒரு கட்டுரை வந்திருக்குது. அதை அவரே அவருடைய பக்கத்தில் ஷேர் பண்ணிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி மார்ச்சில் பாஜக கூட்டணியை கலாய்க்கும் இடும்பானம் கார்த்தி அப்படின்ற தலைப்பில் வெளியே வந்திருக்குது. அதையும் தன்னோட எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி திராவிட மாடலின் சமூக அநீதி அப்படின்னு விகடன் ஒரு தலையங்கம் எழுதினாங்க. அந்த தலையங்கத்தை திராவிட மாடல் மீது காரி உமிழ்ந்திருக்கிறது விகடன் அப்படின்ற தலைப்பில் பாராட்டி இவரே தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்காரு. அப்போ இடும்பானம் கார்த்தியை பேட்டி எடுத்து போட்டால் இனிக்குது. அப்போ இதே வாய் தான் விகடனை பாராட்டுது. ஆனால் இன்னைக்கு அதே வாய் மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லுது. அப்போ அது வேற வாய், இது நாரவாயா இடும்பானம் கார்த்தி? எடே மானங்கட்ட கறிக்கிஞ்சி, உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? அதே மஞ்சள் பத்திரிகைக்கு இவர் கடந்த காலத்தில் பேட்டி கொடுத்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு ஏன் இவ்வளவு கொந்தளிப்பு, சலசலப்பு, ஆத்திரம் ஜூனியர் விகடன் மீது வந்திருக்கிறது அப்படின்னா, சமீபத்தில் அவர்கள் ரஜினியை சீமான் சந்தித்த அந்த சந்திப்பில் என்ன நடந்தது அப்படின்றத ஜூனியர் விகடனில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அந்த சந்திப்பு முடிஞ்சுதான் சீமான் வெளியே சங்கினா என்ன, சக தோழன், நண்பன் அப்படின்ற ஒரு பொருள் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதே சீமான் ரஜினியை என்னென்னலாம் சொன்னார், பாஜகவின் கைக்கூலி ரஜினி அப்படின்னு கடந்த காலத்தில் பேசினார். சுடுகாட்டில் தான் வெற்றிடம் இருக்குது, அங்கே போய் படுத்துக்க, சொட்டரை போட்டுக்கிட்டு நீ இமயமலைக்கு போகிற வேலையை பாரு, இந்த அரசியல் பேசுகிற வேலைலாம் இங்கே வச்சுக்காத அப்படின்னு பல விதமாக பேசினார். ரஜினி ஒரு பாஜக சங்கி அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த சங்கியை இன்றைக்கு சந்தித்த பிறகு சீமான் சங்கி என்பதற்கு புது விளக்கம்லாம் கொடுக்க ஆரம்பித்தது நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய கலையபரத்தை ஏற்படுத்திருச்சு. சீமானால் இது தாங்க முடியல. நேற்று நடந்த மாவீரர் நாள் கூட்டத்தில் சீமான் ரொம்ப ஓப்பனாக பேசிட்டாப்ல. நான் தண்ணி குடிக்கணுமா இல்லை ஒன்றுக்கு அடிக்கணுமா, இதெல்லாம் உங்களை கேட்டு தான் பண்ணுமாடா அப்படின்னு கட்சி கூட்டத்தில் தம்பிகளை பார்த்து வெளிப்படையாக கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சகட்டமாக போய் என் மனைவியை எப்படி என்ன கேட்காம கையை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் கேட்குறானுங்க அப்படின்னு ஆபாசமாக அருவருப்பாக இருக்கிறவங்களை பற்றி சொல்லி அவர் ஆமாம் கட்சிக்கார தம்பிகளை பார்த்து தான் அவர் சொன்னது. கட்சிக்குள்ள கடுமையான அதிருப்திங்க. இதுக்கு முட்டை கொடுக்க முடியல. மாமா பைய சாட்டை துரைமுருகனாலும் சரி, இந்த கறிக்கிஞ்சி இடும்பானம் கார்த்தியும் எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் கட்சிக்கார தம்பிகள் மத்தியில் இது கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு இவர்கள் என்ன விளக்கம் சொன்னாலும் அவங்களால அதை சரி கட்ட முடியல அந்த விமர்சனத்தை. அதாவது இவர்கள் முதல்ல சீமானும் ரஜினியும் இருக்கிற புகைப்படத்தை மட்டும்தான் வெளியிட்டாங்க. அதுவும் பாதி புகைப்படம். பக்கத்தில் ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார், மோடி ஆதரவாளர். அதை மறைச்சிட்டு இதை வெளியிட்டாங்க. அன்றைக்கே இவங்களுக்கு ஒரு பலத்த அடி கிடைச்சிருச்சு. ஏன்னா இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தது ஒரு பாஜக பிரமுகர். இந்த சந்திப்பில் சீமானோடு பேசிய ரஜினி அவர் ஒரு சங்கி, ஒரு RSS ஆதரவாளர் அப்படின்றது ஊருக்கே தெரியும். அப்போ இது சீமானுக்கு மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் ரகசியமாக RSS பாஜகவோடு தொடர்பு வைத்திருந்த சீமான் வெளிப்படையாகவே அப்படி தொடர்பு வைத்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க. நாம அதை அறுதிட்டு பேசியிருந்தோம். இன்றைக்கு அதை உறுதி செய்யும் விதமாக இப்ப இந்த சந்திப்பின் பின்னணியில தான் ஒரு கட்டுரை வெளில வந்திருக்குது. அந்த கட்டுரை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சீமான் ரஜினி இவங்களோட சந்திப்பை பத்தி அந்த கட்டுரை சொல்ற முக்கியமான அம்சங்கள் என்ன? அதான் இவங்க சந்திப்பின் போது என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு ரஜினி சொல்லிருக்கிறாரு. விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ரஜினி சீமான்ட்ட கேட்டிருக்கிறாரு. ஒரே வார்த்தையில சீமான் சொல்லிருக்கிறாரு, அது தேராது அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அவரு அதை பத்தி பேசவே இல்லை. அவரும் கேட்டுக்கல விஜய். அதெல்லாம் பச்சை போய்ங்க, இதை பேசாம எப்படி இருப்பாங்க? ஒரு பக்கம் விஜய் வந்த உடனே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் விஜயை நோக்கி
அந்த கட்சிக்கு பயணிக்கிறார்கள். அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இவர் போய் ரஜினியை பார்க்கிறார். ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு தூது விடுறதுக்காக போய் பார்க்கிறாரு. அதனால அதில் விஜயை பேசாமலாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை ஜூனியர் விகடன் தெளிவா எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் சொல்லிருக்கிறாரு, நான் 10-15 வருஷமா கட்சி நடத்துறேன், நான் வந்து எந்த தலைப்புலையும் 1 மணி நேரத்துக்கு மேல மணிக்கணக்கா பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்குது. அப்படி இருந்துமே ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கும் பொழுது உயிர் வந்துட்டு போகிற அளவுக்கு அவ்வளவு நெருக்கடி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பேசுற, இவ்வளவு களமாடுகின்ற என்னையே அதிமுக திமுக கட்சிகள் தண்ணி குடிக்க வச்சிடறாங்க, விஜய்லாம் ஏமாத்துறாங்க ஐயா அப்படின்னு ரஜினி கிட்ட சொல்லிருக்காரு. அடுத்து ரஜினி, இவன் இப்படி சொல்ல ரஜினி அவரோட மாநாடு ஸ்பீச்சை நான் வந்து டிவியில் பார்த்தேன். நீங்கள் வந்து ஒரே அடியாக இதெல்லாம் ஒரு கொள்கையா, இது ஒரு கூமுட்ட கொள்கைன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப தைரியமாக பேசியிருக்கிறீங்க, ஐ லைக் தட் ஸ்பீச் அப்படின்னு பாராட்டி இருக்கிறாரு. ஏன்னா காக்கா கழுகு கதை சொல்லி ரஜினி வந்து விஜய் கிட்ட கடுமையான அடி வாங்கியிருந்தாப்புல. அந்த அடிக்கு மருந்து போடும் விதமாக சீமான் பேசிய கூமுட்டை அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆறுதலா இருந்திருக்குது. அதை ரஜினி வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு பதில் சொல்ற விதமா சீமானு, பின்ன என்னங்கய்யா திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா கூமுட்டைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது அப்படின்னு சீமான் பதில் சொல்லிருக்காரு. இதுக்கு அடுத்துதான் முக்கியமான பார்ட்டு, ரஜினியை ஏன் சீமான் சந்தித்தார், பிறந்த நாளுக்கு ஆசி வாங்க வேண்டும் என்று ஏன் சீமான் நினைத்தார் அப்படின்ற அந்த பார்ட்டு ரஜினி வந்து கேட்டிருக்கிறாரு. இந்த சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி தான் இருக்கும் போலயே அப்படின்னு ரஜினி கேட்டிருக்கிறார். திமுக கூட்டணி, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தாவேகா அப்படின்னு 5 முனை போட்டி இந்த தேர்தலில் இருக்கும் போல அப்படின்னு ரஜினி கேட்டிருக்கிறாரு. சீமான் தரப்புல இருந்து அது சம்பந்தமா தான் உங்கள்கிட்ட பேச வந்தோம் ஐயா அப்படின்னு இவங்க சொல்லிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த ரஜினி அடுத்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், அந்த ஆர்எஸ்எஸ் அசைன்மெண்ட்டா அவர் உடைச்சு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொள்கை முரண்பாடு உள்ள கட்சிகளோட பாஜக கடந்த காலங்களில் கூட்டணி வச்சிருக்குது. 2004 மம்தாவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்க. 2016 காஷ்மீர்ல மெஹபூபா முப்தி அவங்களோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்க. அதனால கொள்கை முரண்பாடு இருந்தாலும் பாஜக வந்து முரண்பாடு உள்ள கட்சிகளை ஏற்றுக்கொண்டு அவங்களோட கூட்டணி வைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாரு. மெஹபூபா காஷ்மீர் மக்களுடைய உரிமைக்காக பேசுறவங்க, அவங்களுடைய பாஜக வந்து கூட்டணி அமைச்சு ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சீமான பாஜக ஏத்துக்காதா அப்படின்னு ரஜினி கேட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன பொருள், என்னை பாஜக ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா அப்படின்னு சீமான் தரப்பில் கட்டாயம் கேட்டிருக்க வேண்டும். அப்படி கேட்டதுக்கு தான் ரஜினி இப்படி பதில் சொல்லிருக்கிறாரு. மெஹபூபாவே ஏத்துக்கிட்டாங்க சீமான், உங்களை ஏத்துக்க மாட்டாங்களா, டெல்லியில இருந்து உங்களை பத்தி கேட்டா நீங்க கவலைப்படாதீங்க, நான் உறுதியா உங்களுக்கு ஆதரவா நான் வந்து பேசுறேன், உங்களை வந்து ஸ்ட்ராங்கா நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு ரஜினி சொல்லிருக்காரு. பாஜக ஏற்கனவே இவரை கூட்டணி கூப்பிடுறதாவும் பல கோடி கொடுக்கறதா இவரு தான் வேணான்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டி வச்சிருக்கிறதா சீமான் சொல்றாரு. இல்லைங்க, திராவிடத்தை அட்டாக் பண்ணு, குறிப்பா திராவிடம்னா திமுகவை அட்டாக் பண்ணி காலி பண்ணணும், திராவிட கொள்கையை அட்டாக் பண்ணி காலி பண்ணணும் அப்படின்றதான் இவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அதுக்கு தனியா பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இன்றைக்கு நேரடியாகவே சீமான் கூட்டணிக்கு போக தயாராகி விட்டார். நீங்க பெரிய இடத்துக்கு வருவீங்க சீமான், கவலைப்படாதீங்க அப்படின்னு தட்டி கொடுத்து அவரை வழி அனுப்பி வைத்திருக்கிறார். இதுதான் அந்த சந்திப்பில் அரசியல் ரீதியாக பேசப்பட்ட விஷயத்தின் சாராம்சம் அப்படின்னு ஜூனியர் விகடன் சொல்றாங்க. இந்த சந்திப்பு நடந்த பிறகுதான் சீமான் வெளியில் வந்து சங்கின்னா சகத்தோழன், சங்கின்னா நண்பன் அப்படின்னு புதிய விளக்கத்தை கொடுத்தார். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி அமைப்பதற்காக ரகசியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து வேலை செய்பவர் ரஜினி இருக்கிறாரு. சீமான் பக்கத்தில் இருந்து அவர் வந்து வேலை செய்ய தயாராகி விட்டார். சீமானும் பாஜகவோடு இணைந்து பயணிக்க தயாராகி விட்டார். வெளிப்படையா, இதுவரைக்கும் கள்ளத்தனமாக இருந்தது, தற்போது வெளிப்படையாக நேரடியாகவே அப்படி கூட்டணிக்கு தயாராகி விட்டார் அப்படின்றதான் இந்த ஜூனியர் விகடன் கட்டுரை சொல்லுது. இப்ப ஏற்கனவே சீமான் ரஜினி சந்திப்பு நடந்த உடனே கட்சிக்குள் கலையபுரம், கட்சிக்கு வெளியே எல்லாரும் இவன் பாஜகவோட பி டீம் தான் அப்படின்னு முத்திரை குத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த முத்திரையிலும் உண்மை இருக்கிறது. இப்ப இந்த சந்திப்பு இதனுடைய விஷயங்களை ஜூனியர் விகடன் அம்பலப்படுத்தி உள்ளதால் ஜூனியர் விகடன் மேல் கடும் கோபத்தில் இடும்பாவனம் கார்த்தி கொந்தளித்து இருக்கிறார். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.